ராதிகா. வாமா வாமா. என்ன ராதிகா, இன்னைக்கு தான் உனக்கு வழி தெரிஞ்சிச்சாக்கும்? இத்தனை நாளா தெரியலையா? அப்படிலாம் இல்லை பெரியம்மா. எங்க உங்க அம்மா கூட வரல, நீ மட்டும்தான் வந்திருக்க? அம்மா கல்யாணத்தன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க பெரியம்மா, அதனால நாங்கள் மட்டும்தான் இப்போ வந்தோம். ஏன் உங்க அம்மா சொல்லி விட்டாலோ இப்படி போய் பேசுன்னு? அம்மாலாம் எதுவும் சொல்லலை பெரியம்மா. சும்மா இருக்கம்மா, சித்திலாம் அப்படி பேச மாட்டாங்க. பேத்தியா, இங்க வா, பாட்டிட்ட வா. சொல்லுங்க பாட்டி. அடடே, சின்ன பிள்ளைல பார்த்தது கிடு 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 கிடுன்னு வளர்ந்துட்டாளே, இவ்வளோ பெரிய ஆளா வந்து நிற்கிறாளே. உங்க ஆத்தா ஒரு நாள் என் கண்ணில் காட்டினதில்லை. பெரியம்மா, இது மையம் இல்லை. இது மையம் இல்லைன்னா அப்புறம் யாரு? இது பாக்கியாவோட குழந்தை. பாக்கியாவா? அது யாரு? என் வீட்டுக்கார் கோபியோட முத பொண்டாட்டி பெரியம்மா. அப்படியா? சரி சரி. நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணியே வீட்டுக்குள்ளேயே குசு குசுன்னு பண்ணி முடிச்சிட்டீங்களோ? யாருக்கும் சொல்லாம தானே முடிச்சிருப்ப? ஏன்னா வழக்கம் போல ரெண்டாவது கல்யாணம்னா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, காதும் காதும் வச்ச மணிக்கு முடிச்சிருவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை பெரியம்மா, நாங்கள் ஊருக்கே சொல்லி தடாபுடாலாக தான் பண்ணோம். ஓ அப்படியா? நான் கூட மையு தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாளோன்னு நினச்சேன். இல்லை பெரியம்மா, மையுவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. இவ பேர் இனியா, இவ வந்து அவரோட குழந்தை, மையு தான் என்னோட குழந்தை. இதுதானே கூத்தா இருக்கு? அவர் குழந்தைன்னா அதென்ன அர்த்தமா நீ பேசுற? நீ தானே கல்யாணம் பண்ணியிருக்க அந்த ஆளை, அப்போ நீ தான் அவர் பொண்டாட்டி. இப்போ இந்த பிள்ளை ஓம் பிள்ளை மாதிரி தானே, அவர் பிள்ளைங்கிற? அம்மா சரியாக தானே சொல்கிறாங்க ராதிகா, உனக்கு அவள் குழந்தை தானே. அது எப்படி பெரியம்மா? அது அவரோட குழந்தை, மையம் என்னோட குழந்தை, அவ்வளோதான். மையவை தானே நான் பெற்றேன், இனியாவை நான் பெற்றுக்கலையே. அப்போ அவள் எப்படி என் குழந்தையாவா? அவள் பாக்கியாவோட குழந்தை, இல்லைன்னா இவரோட குழந்தை, கோபியோட குழந்தை. என்னமோ பண்ணுங்க, நீயும் உங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்க ராதிகா, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஏன் ராதிகா, உங்கள் அம்மா மாதிரினா உங்கள் அம்மாவுக்கு 2 கல்யாணமா? கோபி, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நானே டென்ஷனாக இருக்கேன். மாப்பிள்ளை வாங்க வாங்க. உங்களை கவனிக்காமல் விட்டுட்டோமே. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? உங்கள் கல்யாணத்துக்கு தான் வர முடியல, எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களைய தாங்கிடுறோம். அத்தே இறக்கி விடுங்க. என்ன மாப்பிள்ளை, இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? தூக்கி தானே வச்சிருக்கேன். சரி விடுங்க, இறக்கி விட்றேன். மாப்பிள்ளையா இருந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா? அவன் கிடக்குறான் மாப்பிள்ளை, இங்கே வாங்க. யாரா அவன்? லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்கான். ஹாய் ஹலோ. என்ன மாப்பிள்ளை இன்னும் ஹாய் ஹலோன்னு இருக்கீங்க? டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, நீங்கள் வேற. அத்தே விடுங்க விடுங்க, என்னால் முடியலை. இப்படி போட்டு அமுக்குறீங்களே. எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னா சும்மாவா? அப்படியே அன்பு அள்ளி தெளிக்க மாட்டோம். சரி சரி, எல்லாம் வாங்க, இட்லி 6 போய் சாப்பிடலாம். அவன் தூக்குனனால எனக்கு வயிறெல்லாம் கலங்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் ராதிகா. இதோட முடிய போகிறதில்ல, கோபியை ஒரு வழி பண்ணாமல் நாங்கள் விட போகிறதும் இல்லை. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.